சந்தோஷம் நேரத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்காங்க தான் ஒதுங்கி நடக்கும். சந்தோஷ் நீ பேசுறது எல்லாமே வந்து என்னது இதாகுதுன்னு தெரியல, மாடுலேஷனே சரியில்லை. சந்தோஷம் சொல்லாம வேற என்ன சொல்லணும், குண்டன்னு சொல்லுவா. டீப் போட்டுரும். மலைகள், செடிகள், கொடிகள். ஏன் வரவெல்லாம் குற்றாலத்தை குளிச்சு போறதுக்கா? இயற்கையை வந்து ரசிச்சுக்க ஆரம்பிச்சனாலே இல்ல, நீ அதே மாதிரி போய் குதி பாப்பா ஒருத்தன். அவன் எவ்வளவு அழகா குதிக்கான், அவனால முடியுது. இல்ல ஆமாண்ண டீ போட்டேன் மேல இருக்கு, டீப்பை பார்க்காம விட்டுட்டேன். ஆமால டக்குனு இதை மட்டும் பார்க்கும்போது மழை வெயில மாதிரி தான் இருந்துச்சு. அதுல தெரியுது இருந்தா அது என்னடா இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுதுன்னு சொல்லி பார்த்தா மேல டிவி இருக்கு. இதாக கேமரால பார்க்க ஆளு மாசா இருக்கல, உடம்புலாம் வச்சு ஜம்முன்னு இருக்கு. சுதாகர் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கேன், அல்லம் வியூஸ். நம்ம மட்டும் தான் வீலாக் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீலாக் பண்றாங்க. ஏன்னடா பின்னால இருந்து பார்க்கவும் மஜாவா இருக்கும். சந்தோஷ் அப்படியே சொன்னா ஒதுங்குறாடான்ட்டு, அவன் சொன்ன ஒதுங்குறாடான்னு இந்த 2க்கு 1க்கு வந்தா அந்த ஒதுங்குறான். நீ நினைக்கிற மாதிரி நீனா குரங்கு மாதிரி தெரியுது. பின்னால பார்த்து நடந்தா நம்மள சோழியை முடிச்சாங்க. என்ன பசங்க கண்ணு அங்க போகுது, பாய்களா ஒரு டீச்சர் விட மாட்டேங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. சந்தோஷம் உடனே தலை குடிஞ்சு நடக்காத சரியா? வீடியோல தெரியலாம் மட்டும் லட்சணம் தெரியாம கிடையாது. குனிஞ்சதால நிமிராம கலரா தெரியுதுல வெயிலுக்கு. அந்த வெயிலுக்கு எதுவும் மூஞ்சி நல்லா ரெட்டிஷா ஜம்முன்னு இருக்கு. நிறைய லைக் வருங்க, நல்லா மாதிரி இப்ப கிளார் அடிக்க மாதிரி. பிரைட்னஸ் ரொம்ப குறைக்க தேவையில்ல பாருங்க. நானே நல்லா ஒயிட்டா இருக்கு. ஆஃப் பண்ணிட்டானுங்க. செகண்ட் சோடு தான். அவங்க கூட கொலபரேட் பண்றோமா, அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சந்தோஷ் வேறுதான் சந்தோஷ், ஆனா சந்தோஷமா இருக்க முரட்டு ஆளு. சுதாகருக்குள்ள குரங்கு லைட்டா வெளியே வருது. கடிச்சு கிடிச்சு போட்டுறான் அந்த சூப்பேல. தலைவன் டென்ஷன் ஆகிறான். வேணா விடு. இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு. கடிச்சு கிடிச்சு தொலைச்சிடாம எத்தி கீத்தி விட்டுனா அவ்வளவுதான். இங்கே தண்ணி நிறைய விடாது, ஆனா கூட்டம் இல்லைல்ல. உனக்கு கூட்டம் இல்லாதனால பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய அணைகள் இதெல்லாம் திறந்து யாருன்னு கேட்டால் நம்ம தலைவர் காமராஜர் அவர்கள் தான். இவர் மட்டும் போய் இருந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்.
நம்ம சாப்பிட வரணும்னு நினச்ச மண்பானை கடை. இந்த கடை மதியம் வரைக்கும் தான் இருக்கும். உண்மையாகவே சொல்லணும்னா எல்லாமே மண்பானையில் தான் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி இந்த கடையில் சாப்பிட்ருக்கேன். அதனால தான் இன்றைக்கி இந்த கடைக்கு வந்து சாப்பிட வரணும்னு நினச்சேன். பட் லேட் ஆகிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கும் குளிச்சுட்டு வர்றதுக்குமே. கம்பெனி அருகில் தான் பக்கத்தில் தான் இருக்குது பிகேஎஸ் மண்பானை கடை. சரி, இன்றைக்கி இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிவ்யூ போடுறோங்க. சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இருங்க பாய், ஓம்ப போய் தம்பி என்னவீங்க பாருங்க பாய்.